கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபிராமி ரம்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி தரகரை வர சொல்லியிருக்காங்க. தரகரும் ஃபோட்டோவெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து காட்டுறாங்க. அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கிறாங்க. கடைசியாக ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி அவங்க பேர் ரமேஷ். இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கானே, ரம்யாவுக்கு ஏற்ற ஜோடியாகவும் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், இந்த பையனையும் பார்த்துடலாங்கிறாங்க அபிராமி. ஐயா, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அபிராமி. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரம்யாவுக்கு ஏற்ற ஜோடியாக தான் இந்த பையனும் நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான், பரவாயில்லம்மா, இந்த ஜாதகத்தையும் பார்த்துடலாங்கிறாங்க விஸ்வநாதன். காட்டி இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க அபிராமி. அம்மா, என்னோட முடிவில் என்ன இருக்கு, ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா சரி, ரம்யாவை கேட்டு சொல்லுங்கிறாங்க காட்டி. ஆமாத்தே, கடைசி வரைக்கும் வாழ போகிறது அம்மு தானே, அவளுக்கு பிடிச்சிருந்தா சரிங்கிறாங்க தீபா. ஆமாத்தே, அவளுக்கு பிடிச்சிருந்தா சரி, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சா இங்கே நிறையா பேர்த்துக்கு சந்தோஷங்கிறாங்க மீனாட்சி மைதிலியும். அத்தை, ரம்யாவை யாரும் போஸ்ட் பண்ணாதீங்க, அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏய், ரம்யாவை யார் போஸ்ட் பண்ணுறா, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக நில்லுங்கிறாங்க அருண். ஆமாம், நான் சொல்லிட்டா மட்டும் முந்திக்கிட்டு வந்துடுவீங்களே வரைஞ்சு கட்டிக்கிட்டு, நான் சொல்கிறது எதை எடுத்தாலும் தப்பு சொல்லுவீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ஓரமாக நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா, ரம்யாவை யாரும் போஸ்ட் பண்ண மாட்டோம், ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஓகே சொல்லி அவங்கள வந்து பார்க்க சொல்லுவாங்கிறாங்க அபிராமி. ரம்யா, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஓகேன்னு சொல்லுவோம், நீ சொல்லுமான்னு கேட்குறாங்க அபிராமி. ஆமாம், மாட்டேன்னு சொன்னால் மட்டும் விட்டுருவ போகிறீங்க, அடுத்த மாப்பிள்ளையை ஒன்று பார்க்க போகிறீங்க, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அது கழுதையாக இருந்தாலும் சரி குதிரையாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நான் ஓகே சொல்லிடுறேன்னு ரம்யா ஓகேங்கிறாங்க. இது தான் சொல்கிறியா, உனக்கு பிடிச்சிருக்காங்கிறாங்க, எனக்கு இந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க ரம்யா. ரம்யா, எங்களுக்காக சொல்லாது, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகேன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க விஸ்வநாதன். இல்லைப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க ரம்யா. எனக்கு இப்போதாம்மா சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க விஸ்வநாதன். நல்ல வேலை, இவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, இவ மனசு மாறதுக்குள்ளேயே சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க மைதிலியும் மீனாட்சியும். ஐயா, எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, ஏன் நல்ல காரியத்தை ரொம்ப நாள் தள்ளி போடணும், நாளைக்கே மாப்பிள்ளை பார்க்குற விசேஷத்தை வச்சுக்கலாமான்னு அபிராமி கேட்குறாங்க. தாராளமாக வச்சுக்கலாமாங்கிறாங்க அபிராமி. விஸ்வநாதங்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கே பொண்ணு பார்க்குற விசேஷத்தையும் நம்ம வீட்லேயே வச்சுக்கலாமாங்கிறாங்க. தாராளமாக வச்சுக்கலாமே, இங்கே எல்லாருமே இருக்கீங்க, தீபாவும் இருக்கா, அங்கே நாங்கள் 2 பேரும் தானே, இங்கே வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்குமல்லங்கிறாங்க விஸ்வநாதன். நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருங்க, இங்கேயே பொண்ணு பார்க்குற விசேஷத்தை வச்சுக்கலாங்கிறாங்க. தரகரும் சரிங்கிறாங்க. ரம்யாவுக்கு அப்போ தான் ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. தரகரும் சரிம்மா, நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேங்கிறாங்க. சரி, பணத்தை வாங்கிட்டு போங்கிறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிட்டுங்க, அதுக்கப்புறமா நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தரகரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரம்யா தரகரை குறுக்காட்டி அந்த ரமேஷோட ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், அதுக்கு தானுங்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு தரகரும் சரிம்மா தரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அங்கே பணத்தை பிடிங்க, இந்த விஷயத்தை இவர் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி ரம்யா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. விஸ்வநாதன் கார்த்திகிட்ட சொல்றாங்க, ரம்யா ஏதோ நம்மளுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க விஸ்வநாதன். அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லலாம், உங்களை நம்பித்தான் செய்யறேன், எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா போதுங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கிறாங்க கார்த்தி. ரம்யா ரியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரியா கேட்கறாங்க, என்ன கல்யாண தரகர் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா, மாப்பிள்ளையை காட்டினாங்களாங்கிறாங்க. ஆமா, நிறைய போட்டோ காட்டினாங்க, அதுக்கு நீ என்ன சொன்னேன்னு கேட்கறாங்க. எனக்கு தான் கார்த்தியை தவிர வேற யாரையுமே பிடிக்காதுன்னு நான் சொல்லிட்டேனே, ஆனால் அது என்ன வெளிவா சொல்ல முடியும், சொல்ல முடியாமல் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். அவங்களா ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க, நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பருக்கு இது வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க ரியா. தரகருக்கு லஞ்சத்தை கொடுத்து மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க. அப்படியா, மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ரமேஷ்ங்கிறாங்க. அந்த ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருங்கிறாங்க ரியா. இல்லை வந்து பொண்ணு பார்த்துட்டு போகட்டும், நானே ஒரு ட்ராமா பண்ணி அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிடுறேங்கிறாங்க. ஓ, நீ அப்படி வரையா, சரி அப்போ ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு போறாங்க ரியா. ரம்யா ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி தரகர் வந்ததும் ஃபோட்டோ கொடுத்ததும் கல்யாணத்துக்காக எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் ரம்யா குரூப்ஸ் கம்பெனிங்கிறாங்க. சரி, அதையே என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்களேங்கிறாங்க. அப்படியா, எனக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாதே, ஒருவேளை எங்க அம்மாவும் அப்பாவும் பேசியிருக்கலாம், எனக்கு தெரியாதுங்கிறாங்க ரமேஷ். அப்படியே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கனாலும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா. ஓ அப்படியா, எனக்கும் இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை தான், சரி நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ரமேஷ். எங்கள் அப்பாவும் அம்மாவும் கட்டாயப்படுத்துறதுனால தான் தரகர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறக்கே ஒத்துக்கிட்டேன், இப்போ நீங்களே வேண்டான்னு சொல்கிறீங்க, எனக்கு இதில் டபுள் சந்தோஷங்கிறாங்க ரமேஷ். இப்போவே எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு பார்க்குற படலுமே வேண்டான்னு சொல்லிடுறேங்கிறாங்க. சார் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, அப்போங்க பொண்ணு பார்க்குற மாதிரி வந்து நாளைக்கு நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா போதுங்கிறாங்க ரம்யா. எங்க அது இப்போவே சொல்லிட்டு என்னங்கிறாங்க ரமேஷ். இல்லைங்க, அது சரியாக வராது, இதை வச்சு தான் எங்கள் அப்பா கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதுக்குங்கிறாங்க ரம்யா. ஓ அப்படியா, சரிங்க நாளைக்கு வந்துடுறேங்கிறாங்க. அப்பாடா, எப்படியோ நாளைக்கு அந்த ரமேஷ் வருவான், வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவான்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா. எப்படியோ நீ நினைச்ச மாதிரி நாளைக்கு நடக்க போகுதுங்கிறாங்க ரியா. ஆமா, அப்படிதான் நடக்க போகுது, முதல்ல தீபா கல்யாணம் முடியும், அதுக்கப்புறமா என்னோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கலான்னு நான் சொல்லிட போறேங்கிறாங்க. அருமையான ஐடியா, அஸ்துங்கிறாங்க ரியா. மீனாட்சி தீபாவுக்கு பிடிச்ச ஐட்டங்களா செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தீபா உனக்கு பிடிச்ச ஐட்டங்களா செஞ்சு வச்சிருக்கோம், நல்லா சாப்பிடுங்கிறாங்க. என்னக்கா எனக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தீபா கேட்குறாங்க. அது அப்படித்தான், உன் கல்யாணத்தை வரைக்கும் உனக்கு பிடிச்ச ஐட்டங்களா தான் எல்லாம் செஞ்சு கொடுக்க போறேங்கிறாங்க மீனாட்சி. அபிராமி பூஜை ரூம்ல எந்த தடங்களும் வராமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமி முந்தானியில தீ பிடிச்சிருது. அப்போ தீபா ஏதாச்சும் வர்றாங்க, வந்ததும் பார்த்துக்கிறாங்க. ஐயோ அத்தை, முந்தானியில தீ பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு சால்வி எடுத்துட்டு வந்து அந்த தீயை அன்னைக்கு பார்க்குறாங்க. அச்சோ தீபா தீபா பார்த்துன்னு அபிராமி பதறிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ அத்தை சிலையில தீ பிடிச்சிருச்சு, எப்படின்னு பார்க்குறாங்க.
ஜானகி தர்மலிங்கம் 2 பேரும் ஓடி வந்து ஐயோ சம்மந்தி என்னாச்சுங்கிறாங்க. தீபத்துக்கு பக்கத்துல அத்தை அசால்ட்டா நின்னுட்டாங்க. அதான் முந்தானையில தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. தீபா தான் அசால்ட்டா நின்னுட்டு அதான் முந்தானையில தீ பிடிச்சிருச்சுங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு ஜானகி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல சம்மந்திங்கிறாங்க. யார் இந்த வேலையெல்லாம் செய்யச்சோன்னா பூஜை ரொம்பலாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி தீபம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனா? நீங்க வந்து பேசாம சாமியை கும்பிட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்? டாக்டர் உங்களை என்ன சொல்லியிருக்காங்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல. இனிமேலாவது நீங்க எதையும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேங்கிறாங்க தீபா. ஆமாத்தே ஐஸ்வர்யான்னு ஒரு குரல் கொடுங்க, நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. சரி சரி எல்லாரும் இதை வச்சு பதறாதீங்க, இங்க பாருங்க என்னை எல்லாரும் மறுபடியும் நோயாளி ஆக்காதீங்கிறாங்க அபிராமி. ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமா? ஜானகி பயந்துட்டு இருக்காங்க. சரி சரி யாரும் இதை பெருசு பண்ணாதீங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க அபிராமி. தர்மலிங்கமும் ஜானகியும் தனியாக வந்து பேசுறாங்க. எங்க நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. ஜானகி எனக்கு என்னமோ அப்படி தோணல, இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. நம்ம வீட்டுல கூட விளக்கு போடும்போது 2-3 தடவை இப்படி தானே தீ பிடிச்சதுங்கிறாங்க தர்மலிங்கம். ஒவ்வொரு தடவையும் அபசகுணமாவே நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் தாண்டி தீபா கத்துல தாலி ஏறுனா சம்மந்தி அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. சம்மந்தி அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்கிறாங்க. நீ ஏன் அந்த ஜோசியர் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கிற? தீபாவை காப்பாத்தின அந்த பெண் சாமியார் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க சக்தியால நம்ம பொண்ணுக்கு கல்யாணமும் நல்லபடியா நடந்து அதுக்கப்புறம் சம்மந்தி அம்மாவுக்கு எதுவும் ஆகாம கூட இருக்கலாம். நல்லதாவே யோசிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கறாங்க தர்மலிங்கம். நல்லது நடந்துட்டா தான் அதை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை, ஆனா கெடுதல் நடந்துட்டா எத்தனை யோசிக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. எனக்கு என்னமோ இதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலான்னு தோணுதுங்கிறாங்க ஜானகி. சம்மந்தி அம்மா தான் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும்னு கேட்கறாங்க தர்மலிங்கம். கடவுள்கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், சம்மந்தி அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறத தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லைங்கிறாங்க தர்மலிங்கம். இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமா ஐஸ்வர்யா எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஓஹோ தீபா கல்யாணம் நடந்தா அத்தை உயிருக்கு ஆபத்தா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் தீபா கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த ஐஸ்வர்யா இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், என்ன பண்றேன்னு பாருங்கன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஓஹோ அத்தை அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொன்னாலும் நீங்க கல்யாணத்தை நடத்துவீங்களா? இது எப்படி கார்த்திகிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு பாரு. ஏ தீபா நீ காலம் முழுக்க மஞ்ச கைத்தோட தான் சுத்திக்கிட்டு தெரியணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும்டி, இருடி இப்பவே வரேன்ட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து போறாங்க. ஐஸ்வர்யா வந்த வேகத்துல கார்த்தியை தேடிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. கார்த்தி ரூம்லயும் இல்ல ஹால்லையும் இல்ல. அப்ப எங்க போயிருப்பாரு? இந்த நேரத்துல அவர் இல்லாம போயிட்டாரு. ஐயோ லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இந்த நேரம் பார்த்து அவர் இல்லாம போயிட்டாங்களே, இதை சொன்னா தானே என் மனசு வரும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்தியா அம்மா பேச்சுக்கு அடிமையாச்சு, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா உங்க அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. தீபாவையும் காலம் முழுக்க மஞ்ச கைத்தோடவே பார்த்து ரசிக்கலாமே, இந்த நேரம்னு பார்த்து எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே, இது யார்கிட்டயாவது சொல்லினாலும் என் தலையே வெடிச்சிருமேன்னு ஐஸ்வர்யா அங்க பதறிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் தீபா ஓடி வராங்க. தீபா கார்த்தி வீட்டுல இல்லையாங்கிறாங்க. இல்லையேக்கா அவரு வெளியில போயிருக்காங்கிறாங்க. சரி எப்போ வருவாங்கன்னு கேட்டா தெரியலைங்கிறாங்க. கார்த்திகிட்ட சொல்றதை விட இவகிட்டயே சொல்லிட்டேன், என்ன இவதான் அத்தைக்காக உயிரையே கொடுக்குறவளாச்சே, இவகிட்ட விஷயத்த போட்டு உடைச்சிட்டா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. அக்கா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க தீபா. ஒரு ஷாக்கிங்கான விஷயம், உங்க அப்பா அம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லாம விட்டுட்டாங்க. தீபா உங்க அப்பாவும் அம்மாவும் தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்காக ஜோசியரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வரக்காக போனாங்கல்ல, அப்ப ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உன் கழுத்துல மறுபடியும் தாலி ஏறுனா அத்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க தீபா. ஆமா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்கறாங்க தீபா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தீபா கழுத்துல தாலி ஏறினா போதும்னு அத்தை சொல்லிட்டாங்களா. அத்தை உனக்காக உயிர் கூட துச்சமா நினைச்சு தூக்கி ஏற தயாரா இருக்காங்க. அத்தை உயிர் போறதுக்கு நீ காரணமா இருக்கக்கூடாது, அத்தை நல்லா இருக்கணும்னு தானே நீயும் பரிகாரம் பூஜை வேண்டுதல் எல்லாம் வச்சிருந்த. உயிர் பொழைக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருந்த, இப்ப அத்தை உயிர் போறதுக்கு நீயே காரணமாயிடாது. இதை சொல்றதுக்கு தான் நான் கார்த்தியை தேடினேங்கிறாங்க. ஆமா இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்கறாங்க தீபா. உங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை என் காதால் நானே கேட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா. இல்லக்கா இதை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன், நான் போய் கேட்கறேன்க்கா. என் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அவங்க உயிர் போறதுக்கு நான் விட்டுருவேனா? இதை சும்மா விட மாட்டேங்க்கா. அத்தை நல்லா இருந்தாங்கன்னா போதும், என் கழுத்துல தாலி ஏறலினாலும் பரவாயில்ல, அவங்க உயிர் தான் முக்கியங்கிறாங்க தீபா. ஆமா தீபா நீ எப்பவும் மஞ்ச கைத்தோட இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி நிறுத்துங்கிறாங்க ஐஸ்வர்யா. இப்பவே போய் அத்தையை பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து போறாங்க. அப்பாடா எது எப்படியோ கொளுத்தி போட்டாச்சு, இனிமே வெடிக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியதான்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா போனதும் அபிராமி கிட்ட கேட்கறாங்க. அத்தை ஜோசியர் இந்த கல்யாணம் நடந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரான்னு கேட்கறாங்க. உண்மையாத்த சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அபிராமி எதுவும் பேசாம அமைதியா சில மாதிரி நிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.